ஹாய். நான் படிக்காம டைம் வேஸ்ட் பண்ணுறதுல பிஹெச்டி பண்ணியிருக்கேன். பட் சம்ஹவ் டெய்லி உட்காந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ் ஆடிட்டு இருந்தேன் நான். இப்போ காலேஜ், ஜிம்மு, இந்த யூடியூப் சேனல் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன். இதுவும் இன்னொரு ஃப்ளெக்ஸிங் வீடியோவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருந்தப்போ தான் மெயின் வில்லன் ஒருத்தன் வந்தான். செமஸ்டர் ஹாலிடேஸ். காலேஜில் எப்போ செமஸ்டர் முடிஞ்சு ஒரு மாதம் லீவ் விட்டுருக்காங்க. இந்த லீவ் விடுறதுக்கு முன்னாடி இந்த செமஸ்டர் லீவை எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த என்ன திருப்பி இன்ஸ்டாகிராமை போய் பார்க்க வச்சு என் தூக்கத்தை போட்டு கெடுத்து இந்த ஹாலிடேவோட ஒரு நாளை என்னை ஹேட் பண்ணுற அளவுக்கு தள்ளிடுச்சு. அஃப்கோர்ஸ் காலேஜ்க்கு திருப்பி போனால் அதெல்லாம் சரியாயிரும். அதெல்லாம் சரி ப்ரோ, உங்கள் டிசிப்ளின் எங்கே போச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் அந்த வீடியோ 99.5K இருக்குது. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது 100K வந்துடும். சரி, உங்கள் கேள்விக்கே வருவோமே, என் டிசிப்ளின் எங்கே தான் போச்சு? எங்கேயும் போகல. இந்த ஹாலிடேஸில் இருக்க ஒரு நாளும் நான் வேலை செய்ய ட்ரை பண்ணியிருக்கேன். பட் 2 நிமிஷத்தில் வேலையை ஸ்டார்ட் பண்ண உடனே விட்டு போயிடுவேன். இன்றைக்கி நான் 1 மணி நேரம் ஒர்க் பண்ணல, 2 மணி நேரம் ஒர்க் பண்ணல, மொத்தம் 7 மணி நேரம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அது 7 hours of pure ஒர்க். இந்த மாதிரிலாம் நான் வாழ்க்கையிலேயே 2 வாட்டி தான் வேலை செஞ்சுருக்கேன். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கோர் சப்ஜெக்ட்ஸ்லாம் அசால்ட்டாக ஃபெயில் ஆவேன். அந்த மாதிரி மிட் டேர்ம் எக்ஸாம் ஒன்று ஃபெயில் ஆனப்போ என் ஸ்கூல் கோஆர்டினேட்டர் என்னை கூப்பிட்டு, நீ இன்னொரு எக்ஸாம் ஃபெயில் ஆனோன்னா அவனை போர்டு எக்ஸாமே எழுத விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அடுத்த ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் 5 மணிக்கு வீட்டுக்கு போனேன். போன கையோட சுற்றி புக்கை வச்சுக்கிட்டு 10 மணி வரைக்கும் கண்டினியூஸாக படித்தேன். இதேமாதிரி எனக்கு ஞாபகம் வர செகண்ட் இவெண்ட் என்னென்னா, நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த ஜெரோனிமோ ஸ்டில்டன் புக் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். கண்டினியூஸாக படிக்கிறேன். காலையில் ஆரம்பித்தவன் புக்கை மூடி வைக்கும்போது நைட்டு 8 மணி. அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடல, தூங்கலை, ஒன்றுமே பண்ணல. என்ன நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? என்னாலே நம்ப முடியல. இதில் இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, நான் சொன்ன எந்த கேஸ்லேயுமே என் அட்டென்ஷன் ஒரு செகண்ட் கூட செதறல. நான் அவ்வளோ நேரம் படித்து முடிச்சவனுக்கு கொஞ்சமாச்சு டயர்டாக இருக்கணும்ல. ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ எனக்கு சுத்தமாக ட்ரைனிங்காகவே ஃபீல் ஆகலை. மோரோவர் இட் வாஸ் எஃபர்ட்லெஸ். இதுக்கு பேர் தான் ஃப்ளோ ஸ்டேட். டீச்சர்ஸ்லாம் யூஸ்வலாக ஒரு டயலாக் சொல்லுவாங்க, ரீட் த கொஸ்டின் தரோலி பிஃபோர் ரைட்டிங் எனிதிங் அப்படின்னு. ஏன்? ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சாதான், ஒரு ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சாதான் எப்படி சால்வ் பண்ணுறதுனே நம்மளால் யோசிக்க முடியும். அதே மாதிரி முதல்ல ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த ஸ்டேட்டுக்கே போக முடியும். இந்த வீடியோவில் எல்லாருக்கும் இந்த பொட்டன்ஷியல் அப்படின்னு இருக்கும். நீ சோம்பேறி தான், ஆனால் நீ படிக்க ஆரம்பிச்சனா பயங்கரமாக படிப்ப அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சில பேருக்கு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அந்த பொட்டன்ஷியலை எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ இம்மென்ஸ்லி. ஃப்ளோ ஸ்டேட்டுங்கிறது ஒரு மென்டல் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கும்போது உங்களை நீங்களே மறந்து நீங்கள் பண்ணுற வேலைக்கு உள்ளேயே போயிடுவீங்க. திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ வில் பி இம்மர்ஸ்ட். பெரிய சயின்டிஸ்ட், மியூசிஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், ஏன் ChatGPT-யை கண்டுபிடிச்ச கம்பெனி OpenAI-ல அவங்க ChatGPT-யை கண்டுபிடிக்கும் போது இந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் தான் இருந்தாங்க. யூஸ்வலாக ஒரு வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். கரெக்டாக இந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கும்போது வேலையை செய்யும் போதே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நீங்கள் செய்ய போகிற வேலை எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஈஸியாக தான் ஃபீல் ஆகும். டைம் போகிறதே தெரியாது. நீங்கள் செய்கிற வேலை அப்படியே ஸ்மூத்தாக, ஃபாஸ்ட்டாக, அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். கேட்கவே செம்மையாக இருக்குல்ல? இதை எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது பக்கமே போக விடாமல் எதெல்லாம் நம்மளை தடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேறு எதுவும் இல்லை, உங்கள் ஃபோன் தான். காலையில் எந்திச்சு அடுத்த செகண்ட் இருக்கிறது இந்த ஃபோன் தான். 1000 நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டோரிஸு, ஸ்னாப்ஸு, வாட்ஸ்அப் மெசேஜஸ்ஸு. நம்ம எந்த அளவு கண்ட்ரோல் இல்லாமல் போயிருக்கோம்னா, இப்போ $800 மினிமலிஸ்ட் ஃபோன் ஒன்று விட்டுருக்காங்க. அதையும் காசு கொடுத்து வாங்குறாங்க. ஃபோனில் நீங்கள் டைமே வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, உங்கள் ப்ரொடக்டிவிட்டி, ஒர்க் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா குட். அப்புறம் இந்த ஓவர் திங்கிங்லாம் பிடிச்சி ஓரம் கட்டிட்டு அதில் ஒர்க்கில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்கள் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று தேவை, எனர்ஜி. உங்கள் எனர்ஜி லெவல்ஸை சரியாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? டைமுக்கு போய் தூங்கணும். ட்ரஸ்ட் மீ, காலேஜில் செம் லீவ் விட்டதுலேருந்து என்னாலே என் ஸ்லீப் ஷெடியூலை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு நாள் ஒரு டைமில் தூங்கிக்கிட்டு ஒரு வாரம் எனக்கு ரொம்ப கேவலமாக போச்சு என் செம் ஹாலிடேஸில். ஸோ இதுக்கு மேலே முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள் போயிட்டு என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி தூங்கினேன். தூக்கம் வந்துருச்சு. 10 மணிக்கு தூங்கி 5 மணிக்கு எந்திச்சு காலையில் முதல் வேலையாக ஒரு புக்கை படித்தேன். ஐ ஹேட் அ ப்ரெடி இன்டெலெக்சுவல் கான்வர்சேஷன் வித் மை டேட். ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டேன். எதுக்கு? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. ரிசர்ச் பண்ணி யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு, ChatGPT கிட்ட டவுட்ஸ் மேலே டவுட்ஸாக இந்த ப்ராஜெக்டை பற்றி கேட்டுக்கிட்டு ஒரு வழியாக இந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடித்தேன். இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை நான் அன்லாக் பண்ணதுக்கு 2 மெயின் ரீசன்ஸ். எங்கள் அப்பா கிட்ட நான் தாட்ஃபுல்லாக சில விஷயம் பேசினது. செகண்ட், சீக்கிரமாக இருந்தது. நான் கரெக்டான டைமில் தூங்கி எழுந்ததுனால என் பாடி வந்து எனக்கு தேவையான எனர்ஜியாக கரெக்டாக ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த நாள் வந்து படிக்கணும் அப்படின்னு என் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகி இங்கே வந்து உட்காந்துருச்சு. செகண்ட் வந்து இந்த இன்டெலெக்சுவல் கான்வர்சேஷன் சொன்னல, இது எப்படி வேலை செஞ்சுன்னா, நம்ம பிரெயின் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே வேலை செய்கிறதுக்கு தான் டியூன் ஆகிருக்கான்.
பட் நம்ம வந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறோம். ஸோ எந்திரிச்சு அடுத்த செகண்ட் இன்டெலிஜென்ட்டாக நான் யோசிக்கணும் அப்படின்னும் போது ஐ டிட் திங்க் சம்திங் இன்டெலிஜென்ட், ஐ ஸ்போக் சம்திங் இன்டெலிஜென்ட் அண்ட் அந்த நாளே வந்து ஒரு மாதிரி நல்லா ஃபீல் குட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகி ரைட்டாக என் ரூமுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சரி, அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டா நான் ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போயிடலாம்ல? கிடையாது. நான் இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு எப்படி ரெடி ஆகணும்னு சொன்னேனே தவிர எப்படி அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போகணும்னு இன்னும் சொல்லலை. நான் இப்போ சொன்ன விஷயங்களே உங்களால் செய்ய முடியலன்னா இப்போ சொல்ல போகிற விஷயங்களையும் உங்களால் செய்ய முடியாது. அதனால தான் இந்த ப்ரீ ரெக்விசிட்ஸ்லாம் முதலே சொன்னேன். இப்போ உங்களுக்கு ஃப்ளோ ஸ்டேட்னா என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக மேட்டருக்கு போயிடலாம். அன்லாக்கிங் தி ஃப்ளோ ஸ்டேட். மிஹேலின்ற இந்த சைக்காலஜிஸ்ட் தான் இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜிக்கல் ரிசர்ச்சை பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டீவன் கோட்லர் அப்படின்றவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்க நியூரோ பயாலஜிக்கல் ரிசர்ச்சை பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரும் பண்ண ஸ்டடீஸ்னால இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை எப்படி நம்ம மேனுவலாக ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். மொத்தம் 3 ட்ரிகர்ஸ் இருக்குது. இந்த 3த்துல மொத்தம் எவ்வளோ உங்களால் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களால் அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போக முடியும். அண்ட் அந்த ஃப்ளோ ஸ்டேட்லேயும் உங்களால் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ தேர் ஆர் 3 மெயின் ட்ரிகர்ஸ்: கிளியர் கோல்ஸ், இமீடியட் ஃபீட்பேக் அண்ட் சேலஞ்ச் ஸ்கில்ஸ் பேலன்ஸ். ஓகே, கிளியர் கோல்ஸ்னால் என்னது? இதைத்தான் நம்ம செய்யணும், இதைத்தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலை செட் பண்ணுறது. ஐ மீன் சும்மாலாம் இல்லை, சீரியஸாக செட் பண்ணி அதுக்கு போய் உழைக்கிறது. யூ கெட் இட் ரைட்? நான் வந்து இன்னைக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் அப்படின்னு செட் பண்ணேன். சரி, அப்போ இந்த இமீடியட் ஃபீட்பேக்னா நீங்கள் செய்கிற ஒரு ஆக்ஷனும் கரெக்டான ஆக்ஷனா தப்பான ஆக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக உங்களுக்கு தெரியணும். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? யூஸ் சாட் ஜிபிடி. நீங்கள் செய்கிற ஒரு ஆக்ஷன் கரெக்டாக இல்லையான்னு அதை கேளுங்க. அது இப்போ என் கேஸே எடுத்துக்கோங்களேன். நான் தப்பாக ஒரு லைனை கோட் பண்ணி அதை ரன் பண்ணனா இமீடியட்டாக இந்த லைன் வந்து எரர் அப்படின்னு வரும். பண்ண கோட் வந்து தப்பு, அடுத்தது நான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி கோல் வந்து உருவாயிரும். அங்கேயே சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் கரெக்டான ரூட்டில் போகிறீங்களா தப்பான ரூட்டில் போகிறீங்களான்னு உங்களுக்கு உடனே தெரியணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் கரெக்டாக தப்பா இதெல்லாம் தெரிஞ்ச ஒரே மகான் ரங்கராய சாட் ஜிபிடி நாயக்கர் மட்டும்தான். ஆர் ஜென்ரலாக இந்த இன்டர்நெட்டும் யூடியூபும் யூஸ் பண்ணலாம். நான் இந்த கோடிங் பண்ணும்போது ப்ராஜெக்ட் பண்ணும்போதெல்லாம் யூடியூபு, இன்டர்நெட்டு, சாட் ஜிபிடி எல்லாத்தையும் சைட் பை சைடாக ஒரு 10 tab வச்சு தான் ஒர்க் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சேலஞ்ச் ஸ்கில்ஸ் பேலன்ஸ்னால் நான் சொல்கிறேன், பட் நான் இதை சொன்னதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதையும் கேட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு வேலையை செய்கிறீங்க, அந்த வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஈஸியாக தான் இருக்குது, நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுருவீங்க. இதே அந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஓப்பன் பண்ண 2 நிமிஷத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகி ஓகே வி கான் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஜஸ்ட் ட்ராப் இட். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும்? உங்கள் ஸ்கில் லெவல்லையே உங்களுக்கு தெரிஞ்சதையே படிக்கணுமா? கிடையாது. நீங்கள் செய்ய போகிற வேலை உங்கள் கரண்ட் ஸ்கில் லெவலோட 4% எக்ஸ்ட்ரா டிஃபிகல்ட்டியில் இருக்கணும். வாழ்க்கையில் நமக்கு கொடுக்குற எல்லா டாஸ்க்கும் நமக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அதுக்கு அகெயின் ஐம் டெல்லிங் யூ டு யூஸ் சாட் ஜிபிடி, யூடியூபு, இந்த ஓப்பன் சோர்ஸ் ரிசோர்ஸஸ், கிட்டபு. அது நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் இருக்கீங்கனாலும் அதுக்கும் சாட் ஜிபிடி ஹெல்ப் பண்ணும். எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு தனி வழியை க்ரியேட் பண்ணி சாட் ஜிபிடி கிட்ட ஒரு வாட்டியும் பேசி ஒரு ஸ்டெப்பாக முடிச்சு யூ கேன் ஜஸ்ட் ரீச் இட், யூ கேன் ஜஸ்ட் எண்ட் இட் ரைட் தேர். ஆனால் இது எதையுமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராஜெக்ட்லலாம் அப்ளை பண்ணதில்லை. அஃப்கோர்ஸ் இது ஒரு பெரிய டாஸ்க் தான், பட் அந்த ஃபயர் உள்ளே இருக்கணும். நீங்கள் அப்படியே ஓவர்லி க்யூரியஸாக இந்த ரிசர்ச்காக ஹங்க்ரியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, படிக்கிறதுக்காக மேலே ஐஏஎஸ்லாம் படிக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கணும். அப்போது உங்களுக்கு புரியும் நீங்கள் ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு. அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது என்னென்னா பேஷன்ஸ் அப்படின்றது இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு ரொம்ப தேவைப்படும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அந்த முதல் 10-15 நிமிஷம் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இது ஈஸியாக கஷ்டமாக அதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணவே ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும். வி ஆர் ஹியூமன்ஸ் அண்ட் நாட் மிஷின்ஸ். இதை நான் எவ்வளோ வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு கவுண்ட்டு கூட மறந்து போயிடுச்சு. இந்த வீடியோ கண்டென்ட் எழுதும்போது, எல்லா வீடியோக்குமே கண்டென்ட் எழுதும்போது நான் இந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் தான் இருப்பேன். எஃபர்ட்லெஸ்ஸாக மைண்டுக்கு வரதை டக்கு யூ கெட் இட் ரைட். சரி, இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கெலாம் போயிட்டோம்பா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், எல்லாத்தையும் நீங்களே பார்த்துப்பீங்க. ஒரு மாதிரி ஐரானிக்காக இருந்தாலும் அதான் உண்மை. சும்மாவே நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அதுவும் இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கெலாம் போயிட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எதையும் யாரையும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண விட்டுறாதீங்க. அங்கங்கே லைட்டாக அப்படியே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் உழைச்சது இல்லைல்ல. அதனால் நீங்கள் ஆல்ரெடி செம்மையாக பண்ணிட்டுருப்பீங்க. சும்மா இந்த பொமோடோரோ டெக்னிக்கு, எனக்கு பிரேக் வேணும் அப்படின்லாம் இந்த ஃப்ளோ ஸ்டேட்லேருந்து ரிசைன் ஆகிட்டிங்கன்னா திருப்பி இந்த ஸ்டேட்டுக்கு வரதுக்கு திருப்பி டைம் ஆகும். அது உங்களுக்கு பொறுமை வேணும். பெரிய இன்வென்ஷன்ஸ், ஃபேமஸான இந்த நாவல்ஸ், போயம்ஸ், மேத்தமேட்டிக்கல் டிரைவேஷன்ஸு, ஆர்ட் ஒர்க்ஸு, ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே இந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கும்போது தான் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக ஃபீல் ஆச்சுன்னா திருப்பி பாருங்கள், ஏன்னா நான் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வீடியோஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன அந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் டெய்லி பார்க்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல எழுதி வைங்க. ஏன்னா நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுன்ற ஒரு விஷயம் ஒரு சாதா மனுஷனை ஒரு சூப்பர் ஹியூமனாக மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் முடியாதது அப்படின்னு எதுவுமே இல்லை. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.